السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا. وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய உபகாரம் அல்லாஹ் தஆலா சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் இதைவிட பாக்கியமான ஒன்று எதுவுமே கிடையாது. இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும், நானும் நீங்களும் முஸ்லீம்களாக வாழ வேண்டும், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு இந்த தீன் போய் சேர வேண்டும், மௌத்துக்கு பின்னால் உயர்ந்த சுவர்க்கத்துக்குரிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். இந்த தீனுக்காக வேண்டி அவர்கள் பல தியாகம் செய்தார்கள். உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமப்பட்டதை போன்று வேறு யாரும் சிரமப்பட்டது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த தீனுக்காக வேண்டி நான் அச்சுறுத்தப்பட்டதை போன்று யாரும் அச்சுறுத்தப்பட்டதும் கிடையாது, யாரும் அச்சுறுத்தப்பட போவதும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்போது தன்னுடைய குடும்பம் அவர்களை ஒதுக்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய இரத்த உறவுகள் எதிரிகளாக பார்க்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய சுதந்திரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்து கொண்டே வந்தார்கள். நிறைய அநியாயங்களையும் அட்டகாசத்தையும் காவிர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். இவைகள் அனைத்தையும் சகித்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உங்களுடைய தீனுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இக்கட்டான சிரமமான வேதனையான சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பேர் உதவியாக இருந்தார்கள். மிக முக்கியமாக இந்த 2 பேர் உதவியாக இருந்தார்கள். முதலாவது நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபூ தாலிப். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை ஓரளவு தடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் அபூ தாலிப். ஏனென்றால் மக்கள் சொல்வார்கள், அபூ தாலிபுடைய மரியாதைக்காக வேண்டி, அவரோடு உள்ள நட்புக்காக வேண்டி முஹம்மதை சும்மா விட்டு வைக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அதே அபூ தாலிப் இந்த ரஜபுடைய மாதம் மரணித்து விடுகிறார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில, மனக்குழப்பத்தில, கவலையில, மனதில நிறைய பாரத்தோடு வருவார்கள். சிறார்களை வைத்து கல்லால் அடித்தார்கள். எத்தனையோ சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்தார்கள். வீடு திரும்பி வரும்போது தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து ஆறுதலாக இருந்து அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இந்த வருடத்திலே மரணித்து விட்டார்கள். ஒரே ஆண்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழக்க
விரும்பாத மிகப்பெரிய ஒரு இழந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். இதனால் காபிர்களுடைய தொந்தரவும் அபூ தாலிபினால் தடைப்பட்டிருந்தவைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. இப்போது சோதனை ஒரு பக்கம், ஆனால் சோதனைக்கு ஆறுதல் சொல்வதற்கு மனைவி இருந்தால் அந்த மனைவியும் இல்லை. இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையில் களைத்து போயிருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே ஒரு தைரியத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பயணத்தை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜுடைய பயணம் எப்போது நடைபெற்றது என்பதில் பலர்களிடத்தில் பல கருத்துக்கள் இருக்கிறது. மிஅராஜ் என்பது, இஸ்ரா என்பது நடந்தது என்பதில் யாரிடத்திலும் மாற்று கருத்து கிடையாது. இதில் அல் இஸ்ரா என்ற ஒரு பயணம் இருக்கிறது, அல் மிஅராஜ் என்ற பயணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றுவிட்ட சகோதரி ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது வீட்டினுடைய கூரையை பிளந்து கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன், நான் தூங்கியிருந்த அந்த வீட்டினுடைய முகட்டை பிளந்து கொண்டு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது ஒரு தங்கத்திலான ஒரு தட்டிலே, அந்த தங்கத்திலான தட்டிலே ஜம்சம் நீரையும் இல்மையும் ஹிக்மத்தையும் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்தார்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து என்னுடைய இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரினால் கழுவினார்கள். அந்த தட்டிலே இருந்த இல்மெனும் கல்வி ஞானத்தையும் ஈமானினும் உயர்ந்த பண்பையும் அந்த இதயத்திலே அவர்கள் உணர்வூட்டினார்கள். அதற்கு பின்னால் பழையபடி என்னுடைய இதயத்தை வைத்து என்னுடைய நெஞ்சை தைத்து விட்டார்கள். அதனை அடுத்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தோடு வந்தார்கள். புராக் என்ற வாகனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த வாகனம் ஒரு கழுதையை விட பெரியது, ஒரு குதிரையை விட சிறியது. உலகத்தில் அது போன்ற ஒரு பிராணியை, ஒரு வாகனத்தை யாரும் பயன்படுத்ததே கிடையாது. கியாம நாள் வரைக்கும் அந்த வாகனத்தை யாராலும் பயன்படுத்தவும் முடியாது. அல்லாஹு தஆலா படைத்த மிகப்பெரிய ஆச்சரியமான படைப்பு அந்த புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம். அந்த வாகனத்தை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த வாகனத்தை ஒருபோதும் யாராலும் வாங்க முடியாது. யாராலும் நினைத்தாலும் கூட அந்த வாகனத்தில் பயணம் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு கண்ணியப்படுத்தினார். புராக் என்ற வாகனத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாகனம் எந்த அளவுக்கு வேகமாக பயணிக்கும் என்றால் கண் எட்டும் தொலை தூரத்தில் அதனுடைய ஒரு காலை வைக்கும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்குடைய வாகனத்தில் ஏற தயாராகிறார்கள். ஆனால் அந்த புராக் வாகனம் சற்று நிலை குழம்பி போகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அடியான் உன் மீது ஏறுவதை எண்ணி நீ பயப்படுகிறாயா, நிலை குழம்பி போகிறாயா என்று சொன்னதோடு அந்த புராக் வாகனம் அவ்வாறே நின்று விட்டது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த புராக் வாகனத்தின் மேல் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி உட்கார்ந்ததோடு அந்த புராக் வாகனம் வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அதற்கு பின்னால் அந்த புராக் வாகனம் எண்ணியது, கைருல் ஹல்க அலைய, உலகத்தின் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது பயணம் செய்ய போகிறார். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என் மீது பயணம் செய்ய போகிறார் என்ற பெருமையோடு அந்த சந்தோஷத்திலே புராக் வாகனம் பயணத்தை ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போன பயணத்துக்கு அல் இஸ்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயணம் மக்காவில் இருந்து மதீனா வரை, மக்காவில் இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் இடைப்பட்ட பயணம் ஒரு சில பொழுதில் முடிவு அடைந்து விட்டது. ஆனால் அக்காலத்து மக்கள் மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் சுமார் 42 நாட்கள் பயணம் செய்து போவார்கள். அவ்வளவு நீண்ட துறை தூரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில பொழுதுகளிலே, ஒரு சில வினாடிகளிலே அந்த பயணத்தை நிறைவு செய்து விட்டு வந்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை சென்றடைகிறார்கள். அங்கே சென்று பார்த்தால் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எல்லா நபிமார்களையும் ஆஜராக்கி வைத்திருந்தார். எல்லா நபிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று தன்னுடைய வாகனத்தை அந்த இடத்திலே முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் வாகனங்களை கட்டிய இடத்தில் கட்டி வைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொழுகைக்காக வேண்டி போகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லி பினா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இமாமாக நின்று எங்களுக்கு தொழுகை நடாத்துங்கள். மலக்குமார்கள் எல்லோரும் அணிவகுத்து நிற்க, நபிமார்கள் எல்லோரும் அணிவகுத்திருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளை தொழுகை நடாத்தினார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ராவுடைய பயணத்தில் நிறுத்திவிட்டு மிஅராஜுடைய பயணத்துக்காக ஆரம்பிக்கிறார்கள். மிஅராஜ் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து 7வது வானத்தையும் தாண்டி சிதறத்துல் முன்தஹா அல்லாஹ்வோடு தொடர்பு செல்வதற்காக வேண்டி சென்ற இடம்தான் அந்த மிஅராஜுடைய பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு போக ஆரம்பிக்கிறார்கள். 7 வானங்களை கடந்து சென்றார்கள். அந்த 7 வானத்தில் 8 நபிமார்களை சந்தித்தார்கள். முதலாவது வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். 2வது வானத்தில் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். 3வது வானத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 4வது வானத்தில் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 5வது வானத்தில் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 6வது வானத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 7வது வானத்தில் ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு முதலாவது வானம், அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய வானத்தை போய் தட்டுகிறார்கள். அந்த கதவை தட்டுகிறார்கள். அந்த கதவை தட்டும் போது உள்ளே இருந்த மலக்கு கேட்கிறார், மன் பில் பாப், யார் வந்திருப்பது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். வமன் மாக், உங்களோடு வந்திருப்பது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். ஹல் உர்சில இலைஹிமா, நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்படி அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னதும் கதவு திறக்கப்பட்டது. அங்கே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போனார்கள். அங்கே போனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஆபாஉக்கும், இதுதான் உங்களுடைய மனித குலத்தின் தந்தை அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு சலாம் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மர்ஹன் பிபினி வன் நபிய்ய ஸாலிஹ், என்னுடைய மகன் இந்த சாலிஹான நபியே, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று மலர்ந்த முகத்தோடு வரவேற்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காட்சிகளை கண்டார்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வலப்புறத்தில் ஒரு மனித கூட்டம் இருந்தது, இடப்புறத்தில் இன்னும் ஒரு மனித கூட்டம் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வலது புறத்தை பார்த்தால் சிரிக்கிறார்கள், இடது புறத்தை பார்த்தால் அழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள்,
ஏன் வலப்புறத்தில் பார்த்தால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், சிரிக்கிறார்கள், இடப்புறத்தை பார்த்தால் ஏன் அழுகிறார்கள்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், வலது புறத்தில் இருப்பவர்கள் மின் அஹ்லில் ஜன்னah, அவர்கள் சுவர்க்கவாதிகள். இடப்புறத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நரகவாதிகள். அவர்களுடைய நிலைமையை கண்டு இவர்கள் நரகவாதியாகி விட்டார்களே என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்திலே சில முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு விவரித்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தில் மக்கள் வேதனை செய்யப்படுவதை கண்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நரகத்திலே சிலர்களுடைய தலை நசுக்கப்பட்டது, அவர்கள் படுக்க வைக்கப்பட்டு அவர்களுடைய தலையின் மீது பெரிய பாரம் கல் தூக்கி வீசப்பட்டு தலை நசுக்கப்பட்டது, இரத்தம் பீரிட்டு ஓடியது, அவர்களுடைய உடம்பு வேறலாகவும் அவருடைய தலை வேறலாகவும் பிரிக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஹாஉலா, இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் தான் அனிஸ்ஸலா, தொழுகையை விட்டு பராமுகமாக இருந்தவர்கள், தொழாமல் உலகத்தில் வாழ்ந்தவர்கள், தொழுகையில் பொடுபோக்கு செய்தவர்கள், தொழுகையில் குறைபாடு செய்தவர்கள், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், செல்வம், குடும்பம், பதவி எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தொழுகையை பாழாக்கியவர்கள். அல்லாஹ் இப்படி தண்டனையை கொடுத்திருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை விளங்கப்படுத்தும் போது இமாம்கள் சொல்கிறார்கள், அந்த தொழுகையை விட்டவனுடைய உடம்பு ஏன் இவ்வளவு தலையிலே அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டது என்றால், இந்த தலை பாகத்துக்குள்ளால் தான் மனிதனுடைய மூளை இருக்கிறது. அந்த மூளையின் மூலமாக மனிதன் யோசிக்கிறான், தொழுது கொள்ளலாம் என்று தொழுகையை தாமதிக்கிறான். இந்த சிந்தனையின் மூலமாக, இந்த மூளையின் மூலமாகத்தான் மனிதன் இந்த தொழுகையை விட தன்னுடைய வியாபாரம் பெரியதென்று நினைத்தான். இந்த மூளை மூலமாகத்தான் தொழுகையை விட தன்னுடைய பதவி பெரிதென்று நினைத்தான். தொழுகையை விடவும் தன்னுடைய உலகத்தினுடைய உயர்வுகள் பெரிதென்று இந்த சிந்தனையை இந்த மூளையின் மூலமாக அவன் யோசித்தான். அதனால் அல்லாஹு தஆலா அதற்குரிய தண்டனையை அவனுடைய தலை பாகத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் யார் என்றால், அவர்களுடைய நகங்கள் வளர்ந்திருந்தது, ஈயங்களாக அவருடைய நகங்கள் இருந்தது. அந்த நகத்தின் மூலம் தன்னுடைய முழு உடம்பையும் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கேட்டார்கள், மன் ஹாஉலா, இவர்கள் யார்? ஏன் இவ்வாறு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள்? அவர்களுக்கு அவர்களே கீறி கிழித்து தன்னுடைய உடம்பை பாழாக்கிக் கொள்கிறார்கள். மன் ஹாஉலா, இவர்கள் யார்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபீ அராதின் நாஸ், மக்களுடைய மானத்தில் கையடித்தவர்கள், மக்களுடைய கண்ணியத்தை குறைத்தவர்கள், மக்களுடைய குறையை பேசித்திருந்தவர்கள், புறம் பேசியவர்கள், இவர்கள் தான் இவ்வாறு அநியாயம், இவ்வாறு தண்டனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத முக்கியமான ஒரு பாவம், யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது, யாருடைய குறையையும் நாங்கள் பேசக்கூடாது. பைனஹு வ பைனல்லாஹ், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் அது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில உள்ள விடயம். தௌபா செய்து விட்டால் அவன் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவனாக மாறிவிடுவான். யார் ஒருவனுடைய குறையை பேச ஆரம்பிப்பானோ, அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எந்த குறையை வைத்து ஒரு மனிதனை இழிவுபடுத்தினானோ அதே குறையில் அல்லாஹு தஆலா ஈடுபடுத்தாமல் அல்லாஹ் அவனுக்கு மௌத்தை கொடுக்கவே மாட்டான். மூன்றாவது சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அவர்கள் இரத்த நதியிலே குளித்துக் கொண்டிருந்தார்கள். நீச்சல் தெரியாத ஒருவன் தடுமாறுவதை போன்று தடுமாறிக் கொண்டிருந்தான். ஒரு வழியாக கரை சேர வர பார்க்கிறான். கரையில் இருந்து ஒருவர் சொல்கிறார், மனிதா உன்னுடைய வாயை திற. வாயை திறக்கிறான். அவனுடைய வாயிலே கற்கள் வீசப்பட்டது. மீண்டும் அவன் அந்த நதியிலே அந்த இரத்த ஆற்றிலே அவன் மூழ்கி விடுகிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் யார்? கரை ஒதுங்கிய மனிதன் மீண்டும் மூழ்கடிக்கப்படுகிறானே, இவன் யார்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் தான் ஆகிருல் ரிபா, உலகத்தில் வட்டியை சாப்பிட்டவர்கள், வட்டிக்கு உடந்தையாக இருந்தவர்கள், வட்டியோடு சம்பந்தம் வைத்திருந்தவர்கள், வட்டிக்கு துணையாக இருந்தவர்கள், சாட்சியாக இருந்தவர்கள். அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் எவ்வளவு பயப்படுறோம். வட்டியை பத்தி பயம் இல்லை, வட்டியில நான் போய் சிக்கிருவேனே, என்னுடைய பாரதூரம் பெரியதே என்று நம்ம விளங்குறோம் இல்லை. வட்டி என்பது அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக கூடிய விடயம். அல்லாஹ் சொல்கிறான், வட்டி எடுத்து விட்டு வாழ நினைப்பவனே, நீ என்னோடு யுத்தம் செய்ய தயாராகு. அல்லாஹ்வோடு யுத்தம் செய்து யார் தப்ப முடியும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத்துடைய நாள் நெருங்கும் போது மனிதன் அறியாமலேயே மனிதன் வட்டிக்குள்ளால் போவான். மனிதன் வட்டிக்கு போகாவிட்டாலும் வட்டியினுடைய புகையாவது படும் என்று சொன்னார்கள். நாம் பல விடயங்களில் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் சில நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருப்போம். அவர்களுக்கு மாதம் மாதம் செலுத்த வேண்டிய கட்டணம் இருக்கும். அந்த கட்டணத்தை நாங்கள் முறையாக உரிய நேரத்துக்கு செலுத்திவிட வேண்டும். அவ்வாறு நாங்கள் உரிய மாதத்துக்கு அந்த கட்டணத்தை செலுத்த தவறினால் நம்முடைய கட்ட வேண்டிய பணத்தோடு சேர்த்து வட்டியையும் சேர்த்து கொடுக்கிறோம். விரும்பிய விரும்பாமலோ அந்த வட்டியோடு நாங்கள் சம்பந்தப்படுகிறோம். எனவே இவர்களும் அந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள். அன்று இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வட்டியோடு சம்பந்தப்பட்டவருக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளோ அதாபை கொடுத்தார். இன்னும் ஒரு சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அவர்கள் எவ்வாறு என்றால், சிலர்களுடைய குடல்கள் வெளியே வந்து கொண்டிருந்தது, அந்த குடல்கள் உடம்புகளை சுத்தி கொண்டிருந்தது. இன்னும் சிலர் அவருடைய நாக்குகள் தொங்கிக் கொண்டிருந்தது, அந்த நாக்குகளை கத்தரி கோல்களால் வெட்டி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அஹி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர் யார்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனை சொல்லி இருந்தார்கள். வாழ்க்கையில தான் திருந்தோணும்னு நினைக்கல, தன்னை வாழ்க்கையில மார்க்கத்தின் பிரகாரம் வாழணும்னு நினைக்கல, வெறுமனே சமூகத்துக்கு மக்களுக்கு வாயல உபதேசிகளாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் இவ்வாறு தண்டனையை கொடுக்கிறான் என்று சொன்னார். அடுத்ததாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். மனிதர்கள் நரகத்தில் கூடவாக இருந்தவர்களில் ஆண்கள் கூடையா பெண்கள் கூடையா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தபோது பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தான் அதிகமானவர்களாக இருந்தார்கள். பெண்கள் நிறைய பேர் இருந்தார்கள். கேட்டார்கள், இவர்கள் ஏன் என்றால், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் உலக வாழ்க்கையில் கணவன் செய்த உபகாரத்தை மறந்து நன்றி கெட்டவர்களாக பேசியவர்கள். நன்றி உணர்வு இல்லாமல் வருடம் முழுக்க கஷ்டப்பட்டது, இரவு பகலாக சிரமப்பட்டது, இந்த அத்துணை அம்சங்களையும் மறந்து ஒரு சில வினாடிகளில் மனிதன் கணவனுடைய அந்த உபகாரத்தை மறந்து பேசிய பெண்மணி. இதனால் அவர்களும் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த வானத்தை எவ்வாறு கடந்து கொண்டே போனார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் அழகின் அரைவாசி கொடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். அதனை அடுத்ததாக கடந்து செல்லுகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று சலாம் சொல்லி அவர்களை அரவணைத்ததற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். கீல வமா யுபகீக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு பின்னால வந்த ஒருவர் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக மாறி முழு உலகத்தில் வாழ்ந்த அத்துணை சமூகத்தை விடவும் சிறந்த சமூகத்துக்கு தலைவராக அவரும் அவருடைய சமூகமும் மாறி இருக்கிறது. இந்த உம்மத்தின் சிறப்பு அளப்பெரியது ஆழப்பெரியது என்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையையும் சிறப்பையும் நிறைத்து கண் கலங்கி போனார்கள்.
அடுத்ததாக 7வது வானத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்றார்கள். மர்ஹபன் பிபினி சாலிஹ் வன் நபிய சாலிஹ், சிறந்த மகனே வருக வருக, சிறந்த நபியே வருக வருக, உன்னுடைய வரவு நெல் வரவாகட்டும் என்று அரவணைத்து அனுப்பினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹதரத் இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு தூதை சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அக்ரி அன்னி அலா உம்மத்திக சலாம், நான் சலாம் சொன்னதாக உங்களுடைய உம்மத்திடம் போய் சலாம் சொல்லுங்கள், என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கம் இருக்கிறதே, அதனுடைய மண் கூட பெருமதியானது, அவருடைய மண் கூட பெருமதியானது, அவருடைய மண் கூட நறுமணம் கமலும் ஒரு உன்னதமான மண். சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்கள் இருக்கிறது, சுவர்க்கத்தின் மாடிகள் ஏராளம் இருக்கிறது. உங்களுடைய உம்மத்திடம் சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்ற வார்த்தையின் மூலம் அந்த சுவர்க்கத்தை விலைக்கு வாங்கட்டும், அந்த சுவர்க்கத்துக்குரிய மக்களாவர்கள் மாறிவிடட்டும். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சுவர்க்கத்தின் மாளிகையிலே அவர்கள் உரியதாக்கி கொள்ளட்டும் என்ற தூதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கிண்ணம் கொண்டு வரப்பட்டது. அந்த கிண்ணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலும் மதுபானமும் கொண்டு வரப்பட்டது. அவரிடம் சொல்லப்பட்டது, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை எடுத்து அருந்தினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல் ஃபித்ரா, நீங்கள் சரியாதனை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், சரியானவற்றை தெரிவு செய்து விட்டீர்கள். நீங்கள் மதுபானத்தை தெரிவு செய்திருந்தால், மதுபானத்தை நீங்கள் கையில் எடுத்திருந்தால் உங்களுடைய உம்மத்தை அழிந்து போயிருக்கும், உங்களுடைய உம்மத்தை சீர்கட்டு போயிருக்கும், உங்களுடைய உம்மத்தை வழிகட்டு போயிருக்கும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுபானம் போதை வஸ்து நமக்கு தெரியும் எவ்வளவு ஆபத்தான விடயம். போதை வஸ்துக்கு அடிமையானவன் கல்லனாக மாறுகிறான், தாயை கொலை செய்கிறான், மனைவியோடு முறைகேடாக நடக்கிறான், பிள்ளைகளை யாரோ ஒருவரோடு தவறான செயலுக்கு அர்ப்பணிக்கிறான். அந்த மனிதன் கனவு கொள்ளை எல்லா பாவத்துக்கும் அவன் அடித்தளம் விடுகிறான். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சேரக்கூடாத பண்பு அவன் மதுபானத்துக்கு போதை வஸ்துக்கு அடிமையாகும். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டிலும் சில திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு செல்கின்றது அரசாங்க மட்டத்திலே. எனவே இதுக்கு நாங்களும் பூர்த்தியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். நாங்களும் அந்த போதை ஒழிப்புக்கு பூர்த்தியான நம்முடைய பங்களிப்பை வழங்கி இந்த சமூகத்தை போதை வஸ்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சியை விவரித்தார்கள். சித்ரத்துல் முன்தஹா எவ்வளவு அருமையானது, பசுமையானது என்றால் அது இலந்தை மரம். நமக்கு தெரியும் இலந்தை மரம் தான் அந்த சித்ரத்துல் முன்தஹா. உலகத்தில் பூமியுடைய ஆக உச்சமான இடம்தான் அந்த சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். எவ்வளவு கண்ணியம்! நமக்கு ஒரு பிளைட்ல போனா எவ்வளவு சந்தோஷம், வானத்துல பறந்து ஒரு நாடு கடந்து போனா எவ்வளவு பெருமை பெறும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருமே போகாத 7 வானத்தையும் தாண்டி போனார்கள். அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினார். அங்கு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சித்ரத்துல் முன்தஹாவுடைய காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். எவ்வாறென்றால் அந்த சித்ரத்துல் முன்தஹாவினுடைய இலைகள் இருக்கிறது, அந்த மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலைகள் யானைகளின் காதுகளை போன்று பெரிதாக இருந்தது. ஹிஜ்ர் வாசிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் நிரப்பி வைக்கக்கூடிய முட்டிகளை போன்ற பெரும் ஒரு தோற்றமுடையதாக அந்த மரத்தினுடைய பழங்கள் இருந்தது.
அந்த மரத்தினுடைய பூக்கள் மிக அழகாக பல நிறங்களில் காட்சியளித்தது. அந்த மரத்தின் ஒவ்வொரு அசைவின் போதும் ஒவ்வொரு வகையான நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்தை சூழ தங்கத்திலான வண்ணாத்தி பூச்சிகள் அழகாக பறந்து திரியக்கூடிய காட்சியை கண்டேன். அது போன்ற பசுமையை நான் கண்டதே கிடையாது. அவ்வளவு அருமையான பசுமையாக இருந்தது. அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மரத்துக்கு கீழால் 4 நதி ஓடியது. ஃபுராத், நைல் என்று சொல்லக்கூடிய நதி ஓடுகிறது. அது உலகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பாலாறு, மதுவாறு என்று சொன்னார்கள். அது சுவர்க்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பாக்கியத்தையும் கொடுத்ததற்கு பின்னால் அதுக்கு அடுத்த கட்டம் அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய அலாகத் தொடர்புக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு அங்கால என்னால் வர முடியாது, இதற்கு அங்கால் என்னால் வர முடியாது, அதற்குரிய ஆற்றல் எனக்கு கிடையாது. அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவ்வளோ மிக முக்கியமான இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மட்டுமே அழைத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கு அங்கால் நான் வந்தேன் என்றால் நான் பொசுங்கி விடுவேன் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வீரமான ஒருவர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நான் அன்றைய தினத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக கண்டேன். அவருடைய 600 இறக்கைகள் அவருக்கு இருந்தது. அந்த இறக்கையில் ஒரு இறக்கையை விரித்தாலும் முழு உலகமுமே மறைந்துவிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒருவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒரு மனிதனுக்கு உடம்பு தெம்பாக இருந்தால், ஏனையாக்கின்ற உடம்பை விட கொஞ்சம் கட்ஸாக இருந்தால் அவருக்கு பெருமை வரும், மற்றவங்களை அவர் முன்னாக பார்ப்பார். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் இதற்கு பின்னால் வர முடியாது, இதற்கு பின்னால் இதற்கு அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் எனக்கு கிடையாது. அன்பிருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கண்ணியப்படுத்த அதற்கு அங்காலே அழைத்துக் கொண்டான். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேச வேண்டுமோ எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தஆலா பேசினான். அஹிதமா அஹித இலை, எதெல்லாம் பேச வேண்டுமோ அந்த அத்துணை விடயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ் தஆலா கற்பித்துக் கொடுத்தான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையோடு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்தி பரிசாக 50 நேர தொழுகையை கொடுத்தான். யா ரசூலல்லாஹ், நபியே முஹம்மதை எடுத்துக் கொண்டு செல்லுங்கள், அன்பளிப்பாக தருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பாக அந்த தொழுகை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 7வது வானத்தை கடந்து 6வது வானத்துக்கு வரும்போது அது மூசா அலைஹிஸ்ஸலாம் நிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு தொழுகையை பரிசாக தந்திருக்கிறான், 50 நேர தொழுகை. ஆனால் உங்களுடைய உம்மத்தினர்கள் இதை நிறைவேற்ற மாட்டார்கள், இதை சரியாக இதனுடைய கடமைகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்விடம் போய் இதனை குறைத்து கேளுங்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொஞ்சம் யோசிக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அலஸ்து பனி இஸ்ராயீல், பல நூற்றாண்டுகள் பனு இஸ்ரேல்களோடு பட்டு மாய்ந்திருக்கிறேன், பல நூற்றாண்டு அவர்களோடு நான் பழகி இருக்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் போய் அல்லாஹ்விடம் குறைத்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விடம் குறைக்க கேட்டார்கள். அல்லாஹ் குறைத்து கொடுத்தான். 5 மீண்டும் குறைத்து வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அனுப்பினார்கள், மீண்டும் குறைத்து வந்தார்கள், மீண்டும் திருப்பி அனுப்பினார்கள். இறுதியாக 5 நேர தொழுகையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த போது அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உம்மத் இந்த 5 நேர தொழுகையை முறையாக நிறைவேற்ற மாட்டாங்க, இன்னும் குறைச்சிட்டு வாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அஸ்தஹி மினல்லாஹ், இந்த 5 நேர தொழுகையை விடவும் குறைத்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொன்னான், முஹம்மதே இந்த 5 நேர தொழுகையோட உம்மத்தை நிறைவேற்ற சொல்லுங்கள். 50 நேர தொழுகையை நிறைவேற்றினால் என்ன கூடியோ என்ன வெகுமதியோ எந்த குறைவில்லாமல் நிரப்பமாக உம்மத்துக்கு நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய அருள், சிறிய அமல் நிறைவான கூலி.
சிறியாமல் மட்டிலடங்காத நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறார். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை முடித்து விட்டு வருகிறார்கள். தன்னுடைய பார்வைக்கு முதலாவது தென்படுகிறார் அபூ ஜஹல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலிடம் ஒரு விடயத்தை சொன்னார். நான் ஒரு விடயத்தை சொல்லவா? நான் இன்றைய தினம் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற பயணம் போய் வந்தேன். மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவு பலஸ்தீனுக்கு சென்று அங்கிருந்து 7வது வானத்தையும் தாண்டி சென்று என்று சொல்லி அங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னார்கள். அபூ ஜஹல் பரிகாசம் செய்வதற்கு அவன் ஆரம்பிக்கிறான். முஹம்மதே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அத்துணை விடயங்களையும் உங்களுக்கு முழு மனித கோடி முழு மக்களையும் நான் இந்த ஊரில் வசிப்பவர்களை சேர்த்து தருகிறேன். இந்த விடயத்தை சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னால் சொல்ல முடியும், கூட்டுங்கள். அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்த வேண்டும், கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே மக்களை ஒன்று திரட்டினான். மக்களை எல்லாம் ஒன்று கூடி விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ ஜஹல் சொன்னார், முஹம்மதே, நீங்கள் என்னிடம் சொன்ன அந்த விடயத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போன பயணத்தை சொன்னார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து 7வது வானத்தையும் தாண்டி போன நிகழ்வை சொன்னார்கள். அபூ ஜஹல் சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது மக்கள் கிண்டலாக பரிகாசமாக சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். 42 நாட்கள் நாங்கள் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இரவில் தூங்கிய நீங்கள் விடிந்தெழும்பதற்குள்ளால் இங்கே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதாகவும் அங்கிருந்து மிஅராஜுக்கு 7 வானத்தை தாண்டி சென்றதாகவும் சொல்கிறீர்களே, இதனை எவ்வாறு நம்ப முடியும்? குறுக்கு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்தது என்றால் அவர்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முன்னால் போனதில்லை. அவருடைய குடும்பத்தினர்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்டதில்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி குறுக்கு கேள்வி கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள், நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனேன், இந்த இடத்தில் இது இருந்தது, அவருடைய வாயில் இவ்வாறு இருந்தது, இவ்வாறு இருந்தது, இவ்வாறு இருந்தது. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக விவரித்தார்கள். இன்னும் அவர்களுக்கு தான் சென்ற பயணத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய குடும்பத்திலே இன்ன நபர் பிரயாணத்துக்காக இன்ன நாட்டுக்கு போயிருக்கிறார். அவர்கள் இப்போது வியாபாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வழியில் ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க தங்கினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை அறியாமலே அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகம் எங்கோ தப்பி ஓடிவிட்டது. இதனால் அவர்கள் தேடி திரிவதை நான் அந்த பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது கண்டேன். இன்னிடத்தில் இருந்தார்கள், நாளை தினம் அவர்கள் இந்த ஊரை வந்தடைய இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். அதே போன்ற மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அதே வியாபார கூட்டம் மக்காவுக்கு வந்து சேர்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் நம்பவில்லை. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் இது போன்ற சம்பவத்தை குழப்பி விடலாம் என்று நினைத்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் போய் மக்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களுடைய நண்பர் முஹம்மது இருக்கிறாரே, அவர் நேற்று இரவு தூங்கினாராம். அந்த இரவு பொழுதிலே மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனதாகவும் அங்கே இருந்து 7 வானத்துக்கு போனதாகவும் அவர் சொல்கிறார். உங்களால் நம்ப முடியுமா என்று கேட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விடயம் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினதா? ஆமென் சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது சத்தியமே சத்தியம்தான், அதுக்கு சந்தேகமே இல்லை. அவர் இது என்ன, இதற்கு அப்பால் எதை சொன்னாலும் அவர் உண்மையை தான் சொல்லுவார், அதை நான் நம்ப தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதனால் தான் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு ஊரும் மறுத்த போது, நம்ப முடியாமல் இருந்த போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு நம்பியதனால் அஸ்-சித்தீக் என்ற சிறப்பு பட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த இடத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், மிக முக்கியமான பாடம், அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகையை தந்திருக்கிறார். இந்த தொழுகையை நாங்கள் முறையாக பேணி வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில ஒரு கட்டம் மனைவியை இழந்து, தன்னுடைய சாட்சாவை இழந்து, இன்னல்களை அலை போல எதிர்நோக்கி கொண்டு இருந்த சமயத்தில் அல்லாஹ் கொடுத்த பரிசு தொழுகை என்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்ததா இருக்கு. அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் அழைத்து தான் நேரடியாக கொடுத்திருந்தான். அது எவ்வளவு பாக்கியமானதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகாராத்திலே கூறினார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, மக்களே தொழுகையினுடைய முறைகளை பேணி முறையாக தொழுதுவார்கள் என்று கடைசி மூச்சிலே சொன்னார்கள் என்றால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்று தொழுகையை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். தொழுகையில் நமக்கு உள்ளச்சம் இல்லை, தொழுகையிலே பொடுபோக்கி தொழாமல் இருக்கிறோம். ஆடைக்கு ஒரு தடவை, கோடைக்கு ஒரு தடவை, ஜும்மாவுக்கும் அதுபோன்று பெருநாளுக்கும் வரக்கூடிய மக்களாக மாறியிருக்கும். அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சம்பவங்களை பேசுவது கேட்பது நோக்கம் அல்ல, எங்களோட வாழ்க்கை மாறும். இன்று நாங்க முஸ்லீம்களாக இருக்கிறோம், ஆனா எங்களோட வாழ்க்கையில தொழுகை இல்லை, தொழுகையில பொடுபோக்கு, தொழுகையை முறையாக நிறைவேற்றதில்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகையை விட உலகத்தில் ஏழேலோ உயர்வுகளை பெரிதாக நினைக்கும். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது மக்கள் மஸ்ஜிதுடைய சூழலிலிருந்து தூரமாகுவார்களோ, எப்போது மக்கள் அல்லாஹ்வுடைய தொழுகையில் பொறுபோக்கு செய்துவிட்டு ஏனைய துறைகளில் ஈடுபட ஆரம்பிப்பார்களோ அவர்கள் ஆபத்தான இடத்தில் இருக்கிறார்கள். சிறைச்சாலைக்கு சென்று பாருங்கள், அங்கே உள்ளவர்கள் யார்? 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு தொழுதவர்களா? தொழுகையை பாழாக்கியவர்கள். மதுபானத்தோடு போதை வஸ்துக்களோடு சுற்றி கொண்டிருப்பவர் யார்? அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். இவருக்கும் பள்ளிக்கும் இடையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஒருவன் என்னென்ன குற்ற செயல்களில் ஈடுபடுகிறானோ அவனுடைய அடிப்படை அவனுக்கும் பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் தொழுகையை பேணி வர வேண்டும், நாமும் தொழ வேண்டும். நம்முடைய வீட்டில தொழுகையுடைய சூழலை உருவாக்க வேண்டும். தொழக்கூடிய ஒரு வீடாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும். ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த ரமலானை நாங்கள் முழுமையாக சிறப்பாக கழிக்க வேண்டும். இப்போதிருந்தே தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்கள் அவைகளை பாடமாக்கி தொழுகையுடைய சட்ட திட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும். தொழுகையின் மூலமாக நபிமார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ் தஆலாவுடைய உதவி அடைந்தார்களோ இது போன்றே நாங்களும் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் அடைய வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சிறப்பான நாளே அவருடைய அன்பையும் அருளையும் அடைந்து சொல்லப்பட்ட விடயங்களின் மூலம் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.